நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி. ஈசி டெலிபோலிஷன் தலைப்புச் செய்திகள். கனடிய அரசாங்கத்தால் ஈரானிய அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்ட தடை மேலும் நீட்டிப்பு. கனடாவில் இந்திய மாணவர் உயிரிழப்பு. ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது என அனுரகுமார தெரிவித்தார். இலங்கையில் நாளை நள்ளிரவுடன் பிரச்சார பணிகளுக்கு தடை. நாட்டினை வழிநடத்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என ஹிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். வேலை செய்யும் இடங்களில் உடலுறவு கொள்ளலாம் என ரஷ்ய ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. வெள்ளத்தால் நைஜீரியாவில் 274 கைதிகள் தப்பியோட்டம். குட் பேட் அக்லி படம் பற்றிய அப்டேட். இனி ஈசி 24 விரிவான செய்திகள். கடந்த 2003ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஈரானிய அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மீது கனடாவியர்கள் பிரவேசிக்க தடை விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய அரசாங்கம் பல்வேறு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சி பாதுகாப்பு படையை தீவிரவாத இயக்கமாக கடந்த ஜூன் மாதம் கனடா அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவரான பிரணீத் என்னும் மாணவர் கனடாவில் கல்வி கற்பதற்காக சென்றுள்ளார். சனிக்கிழமை பிரணீத் தனது பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தன் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரருடன் டொரண்டோவில் உள்ள ஏரி ஒன்றிற்கு சென்றுள்ளார். மற்றவர்கள் படகில் பயணிக்க தான் மட்டும் நீந்தி வரப்போவதாக பிரணீத் தன் நண்பர்களுடன் பந்தயம் கட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் நீந்தும் போது பாதி வழியிலேயே நதியில் மூழ்கியுள்ளார். அவருடன் சென்றவர்கள் அவரை காப்பாற்ற முயன்றும் முடியாமல் போயுள்ளது. மீட்பு குழுவினரால் அவரது உயிரற்ற உடலைத்தான் மீட்க முடிந்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரி அதிகரிப்பு இன்றி அரசாங்கம் கடந்த ஆண்டில் 700 பில்லியன் ரூபாய் வருமானத்தை பெற்றுக் கொண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார வளர்ச்சி மற்றும் வரி செலுத்த வேண்டியவர்களிடம் வரி அறவீடு செய்யப்பட்டதன் மூலம் இவ்வாறு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளை நாளை நள்ளிரவுடன் தடை செய்யப்படும் என இலங்கை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம், பேரணி, துண்டு பிரச்சார விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 21ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையில் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் விட்ட தவறை மீண்டும் இழைக்காமல் நாட்டினை வழிநடத்தக்கூடிய தலைவரையே தெரிவு செய்ய வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். பெண்கள் கடந்த காலத்தில் விட்ட தவறை மீண்டும் இழைக்காமல் நாட்டினை வழிநடத்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாட்டில் 150% பெண்களே உள்ளனர். பெண்களால் நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வரும் நிலையில் உக்ரைனுக்கு எதிராக போர் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய கவலையை அளித்துள்ளது. இதனால் மக்கள் குழந்தைகள் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்கள் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்ற வரலாறு உண்டு எனவும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். வேலை செய்யும் இடங்களில் சாப்பாடு இடைவேளை மற்றும் தேநீர் இடைவேளையை உடலுறவுக்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரஷ்ய மக்களுக்கு புடின் வலியுறுத்தியுள்ளதாக வெளியான செய்தி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தை அடுத்து அங்குள்ள சிறைச்சாலையில் இருந்து 270க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோடியுள்ளதாக நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த அனர்த்தத்தால் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் 1000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அதே சமயம் 281 கைதிகள் பாதுகாப்பான நிலையங்களுக்கு மாற்றப்பட்ட போது தப்பியோடியுள்ளனர் எனவும் அவர்களில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விடாமுயற்சி படம் தள்ளி போகுமானால் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸும் தள்ளி போகலாம் என செய்திகள் வந்தன. இந்த படத்தின் ரிலீஸ் தேதி அஜித்தின் பிறந்த நாளான மே 1ஆம் தேதி இருக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இன்று ஆதிக் ரவிச்சந்திரனின் பிறந்த நாளை முன்னிட்டு தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் குட் பேட் அக்லி அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செவன் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் 1120 டாக்ஸ் கோட் ரோட் ஸ்காப்ரோவில் ஈசி என்ஜின் 9 தொடர்புகளுக்கு 4164455562. எண்ணம் எல்லாம் கொள்ளை போன
எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.